ஓகே. ஸோ அதே டிஎஸ்குள்ளே போயிட்டு கிரியேட் ப்ராடக்ட் டூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, ஒரு மெத்தடை கால் பண்ணியாச்சு. ஸோ டெஃபினட்டாக அந்த மெத்தட் என்ன ஆகுன்னு சொல்லிட்டீங்கன்னா கால் ஆகிருக்கும். வேணா தெரிஞ்சுக்கலாம் கால் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு console dot log off அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு சம்திங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறேன். ஓகே, ஃபைலை சேவ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து கர்சரை வெளியே எடுக்கிறேன். எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன மெத்தட் கால் ஆயிடுச்சு, கிரியேட் ப்ராடக்ட் டூன்னு சொல்லிட்டு மெத்தட் கால் ஆயிடுச்சு. டெஃபினட்டாக அது கால் ஆகிருக்கும், ஏன்னா அந்த ஈவெண்ட்ல தான் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டுன்னா ஒன்ஸ் அகைன் இதே திஸ் டாட் பிடிடி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் கிரியேட்டட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இந்த மாடலை பைண்ட் பண்ணணும்ல, அதுக்காக ப்ராடக்ட் கிரியேட்டட் அஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஸோ எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல அட்டாச் பண்ண போகிறோம், கன்கேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். டாலர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்குலர் சர்வீஸ் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் திஸ் டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்குலர் ஸ்பெஷல் சர்வீஸ் which is used to capture the data which is emitted by the event. இந்த ஈவெண்ட் எமிட் பண்ணும்போது கொஞ்சம் டேட்டாவோட எமிட் பண்ணும். அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எது வழியாக கேப்சர் பண்ண முடியும், நம்மளால இந்த டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிறது வழியாக கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஆங்குலர்ல ஈவெண்ட் எமிட் பண்ற டேட்டாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எது வழியாக கேப்சர் பண்ண முடியும், டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த சர்வீஸ் வழியாக கேப்சர் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கோங்க, இது ஃபியூச்சர்ல நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். ஓகேவா, அப்போ கரெக்டாக சொல்லணும். ஸோ ஆங்குலர்ல ஒரு ஈவெண்ட் எமிட் ஆகுது அப்படின்னா அது எமிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நிறைய டேட்டாஸோட எமிட் பண்ணுவோம். அந்த டேட்டா கேப்சர் பண்ணா என்ன யூஸ் பண்ணணும், டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிற சர்வீஸ். இந்த ஈவெண்ட் எமிட் பண்ற டேட்டாவை ஓகே நீங்க என்ன மெத்தடை கால் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெத்தட்ல தான் உங்களால கேப்சர் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட் எமிட் பண்ண டேட்டாவை இன்னொரு ஈவெண்ட்ல போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, இன்னொரு மெத்தட்ல போயிட்டு என்ன பண்ண முடியாது, கேப்சர் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஈவெண்ட்ல என்ன மெத்தடை கால் பண்றீங்களோ அந்த மெத்தட்ல தான் அந்த டேட்டா உங்களால கேப்சர் பண்ண முடியும். ஓகே, புரியுதா? அப்போ டாலர் ஈவெண்ட் எங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை ரிசீவ் பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் வச்சு இப்போதைக்கு நான் அந்த ஈவெண்ட்டை எனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த ஈவெண்ட் என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வாங்கி நம்ம லாக் பண்றோம். ஓகே, அந்த ஈவெண்ட் எமிட் பண்ணும்போது எந்த ஒரு எப்படி ஒரு டேட்டா எமிட் பண்ணிச்சு, அந்த டேட்டால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் கர்சர் வெளியெடுக்கும்போது இந்த பிளர் ஈவெண்ட் எமிட் ஆகுது. இது எமிட் பண்ணும்போது ஒரு டேட்டா எமிட் பண்ணுது. அந்த டேட்டா அந்த இடத்துல கேப்சர் பண்ணி ஆர்குமெண்ட்டை அனுப்பிச்சிட்டோம். அதே ஆர்குமெண்ட் அந்த பக்கம் பேராமீட்டர் ரிசீவ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதில் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறேன், டெல் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு இதுல இருந்து கர்சர் வெளியே எடுக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஃபோக்கஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேட்டா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இந்த ஈவெண்ட் எந்த டார்கெட்டட் எலமெண்ட்ல நடந்ததோ அந்த எலமெண்டோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த எமிட்டட் ஆப்ஜெக்ட்குள்ள டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த டார்கெட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் எந்த எலமெண்ட்ல எமிட் ஆச்சோ அந்த எலமெண்டோட ஒட்டுமொத்த பிஹேவியர்ஸையும் அதில் பார்க்க முடியும். ஓகே, ரிமைனிங் சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட் எப்போ எமிட் ஆச்சு, எந்த டைம்ல எமிட் ஆச்சு, இந்த எலமெண்ட்டுக்கு பேரண்ட் யாரு, இந்த எலமெண்ட்டுக்கு சைல்டு யாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, அப்போ இந்த எலமெண்ட் இந்த ஈவெண்ட் எந்த எலமெண்ட்ல ட்ரிகர் ஆச்சோ அந்த எலமெண்டோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது எதுல இருக்கும், இந்த டார்கெட்டட் எலமெண்ட்ல இருக்கும். இந்த டார்கெட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்றேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவை, இந்த டெல்லுங்கிற வேல்யூ தேவை. இந்த டெல்லுங்கிற வேல்யூ எந்த ப்ராப்பர்ட்டியில் போய் ஸ்டோர் ஆயிருக்கும், வேல்யூ. அப்படிதானே, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ற வேல்யூஸ் எல்லாமே எந்த ப்ராப்பர்ட்டியில் போய் ஸ்டோர் ஆகும், வேல்யூல போயிட்டு. அப்போ டார்கெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்குள்ள வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸ்ல என்ன என்டர் பண்ணியிருந்தோமோ அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். பாருங்க அவ்வளோ இது இருக்கு. ஓகேவா, எல்லாமே ஈவெண்ட்ஸ். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிருச்சு, வேல்யூல நம்ம என்ன என்டர் பண்ணியிருந்தோமோ அந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ இது வழியாக டேட்டா நான் கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ப்ராடக்ட் கிரியேட்டட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்கானேஷன் போட்டு அந்த ஈவெண்ட் எமிட் பண்ணுற டேட்டா இதில் கிடைச்சிட்டு வருது, நம்மளுக்கு ஈவெண்ட்ல கிடைச்சிட்டு வருது. ஸோ தட் இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எதில் ஸ்டோர் ஆயிருந்தது, டார்கெட்.
ஸோ டார்கெட், இந்த டார்கெட் அப்படிங்கிறது அது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, வேல்யூ. ஸோ ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கால் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ செக் பண்ணுறோம். உள்ளுக்குள்ள போயிட்டு டெல் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு இதுல இருந்து நான் கஸ்டரை வெளியே எடுக்கிறேன். எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ராடக்ட் கிரியேட்டட் டெல் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகேவா, இப்படி கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இன்புட் எலிமெண்ட்ஸ்ல இருந்து வேல்யூஸை கெட் பண்ண முடியுது. இது வழியா டாலர் ஈவென்ட் சொல்லிட்டு. பட் இதுல என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் என்டர் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அதை வேல்யூ அனுப்ப முடியாது. ரைட், நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த கிளிக் ஈவெண்ட் வேற ஒரு டேட்டா என்ன பண்ணும், இது ஜென்ரேட் பண்ணும். அப்போ அதோட டேட்டாவை தான் இந்த பக்கம் உங்களால கேப்சர் பண்ண முடியும். இந்த டாலர் ஈவெண்ட்டை இங்க என்ன பண்ண முடியாது, உங்களால அனுப்ப முடியாது. அப்போ அந்த ஈவெண்ட் எமிட் பண்ற டேட்டாவை அந்த ஈவெண்ட் ட்ரிகர்ல நீங்க என்ன மெத்தட்ல கால் பண்றீங்களோ அந்த மெத்தடோட ஆர்குமெண்ட்ல தான் உங்களால அனுப்ப முடியும், அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும். வேற ஒரு ஃபங்க்ஷன் கால்ல உங்களால அனுப்ப முடியாது, பாஸ் பண்ண முடியாது. புரியுதா? இந்த டாலர் ஈவெண்ட், இந்த பிளர் ஈவெண்ட் என்ன டேட்டா எமிட் பண்ணிச்சோ அந்த எமிட்டர் டேட்டாவை இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது நீங்க என்ன மெத்தட் கால் பண்றீங்களோ அந்த மெத்தடோட ஆர்குமெண்ட்ல தான் உங்களால அனுப்ப முடியும், கேப்சர் பண்ண முடியும். இந்த பிளர் எமிட் பண்ண டேட்டாவை இந்த கிரியேட் ப்ராடக்டோட ஆர்குமெண்ட்ல போயிட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க டாலர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டை இந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது டேட்டா எமிட் பண்ணும், அந்த டேட்டா தான் பாஸ் ஆகுமே தவிர இந்த பிளரோட டேட்டா அந்த பக்கம் என்ன ஆகுது, உங்களுக்கு பாஸ் ஆகுது. அப்படி இல்லை, நீங்க கிளிக் பண்ணும்போது ஒரு டேட்டா எமிட் பண்ணுவீங்க, அந்த டேட்டா எமிட் பண்ணும்போது நான் அந்த டேட்டா கேப்சர் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல நான் கேப்சர் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஒரு ஈவெண்ட் எமிட் பண்ணும்போது அது எந்த டேட்டா, எந்த ஈவெண்ட்டா இருக்கலாம், அந்த ஈவெண்ட் எமிட் ஆகும்போது ஒரு டேட்டா என்ன பண்ணுது, எமிட் பண்ணும். அந்த டேட்டா உங்களால எங்க மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் எமிட் பண்ணும்போது எந்த ஒரு மெத்தடை நீங்க கால் பண்றீங்களோ அந்த மெத்தட் குள்ள தான் கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு ஈவெண்ட்டோட மெத்தட்ல போயிட்டு என்ன பண்ண முடியாது, வேற எங்கேயோ நடக்கிற ஒரு ஈவெண்ட்டோட டேட்டாவை இன்னொரு ஈவெண்ட்ல போயிட்டு உங்களால கேப்சர் பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா? ஓகேவா? அப்போ நான் கிளிக்ல போயிட்டு டாலர் ஈவெண்ட் சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு டேட்டா எமிட் ஆகும், அந்த டேட்டா தான் எனக்கு பாஸ் ஆகும். ஓகேவா? சரி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிற பர்பஸ் ஆக்சுவலி வேற. இதையும் நம்ம இன்புட் எலிமெண்ட்ல இருந்து வேல்யூ கெட் பண்றதுக்காக என்ன பண்ண போறது இல்லை, யூஸ் பண்ண போறது இல்லை. ரெண்டு மெத்தட் பார்த்துட்டோம் இப்பவே, ஒரு இன்புட் எலிமெண்ட் வந்து வேல்யூ கெட் பண்றதுக்கு. ஓகேவா? சரி. ஸோ இப்போ எனக்கு இந்த ஈவெண்ட்லாம் வேண்டாம், இதை எடுத்துடலாம். அப்போ நம்ம என்னதான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டூ-வே டேட்டா பைண்டிங். ஓகேவா? ஸோ டூ-வே டேட்டா பைண்டிங் வழியாக தான் ஒரு இன்புட்ல இருந்து வேல்யூஸை மாடலுக்கும், மாடல் இருக்கிற வேல்யூக்கும் வியூவுக்கும் நம்ம கொண்டு வரப்போம். ஓகே, ஸோ டூ-வே டேட்டா பைண்டிங்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒன்-வே டேட்டா பைண்டிங், இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பார்த்தோம், ஓகே, ஈவென்ட் பைண்டிங் பார்த்தோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்-வே டேட்டா பைண்டிங். ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் அப்படின்னா அதோட டைரக்ஷன் டைப்ஸ்கிரிப்ட் டு மாடல், மாடல் அப்டேட் பண்ணீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் டு HTML. ரைட், டைப்ஸ்கிரிப்ட்ல இருக்கல அந்த மாடல் அப்டேட் பண்ணீங்கன்னா HTML வேல்யூ என்ன ஆகும், அப்டேட் ஆகும். பட் HTML போயிட்டு ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாடல் அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்டேட் ஆகாது. ஓகே, பட் அதையும் சேர்த்து அப்டேட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் சொல்லிட்டீங்கன்னா டூ-வே டேட்டா பைண்டிங். ஸோ வாட் இஸ் டூ-வே டேட்டா பைண்டிங் சொல்லிட்டீங்கன்னா whenever your model get updates the corresponding view also get update and also vice versa. எப்பெல்லாம் மாடல் அப்டேட் பண்றீங்களோ அது கரஸ்பாண்டிங் வியூ என்ன ஆகும், அப்டேட் ஆகும். எப்போ அந்த வியூ அப்டேட் பண்றீங்களோ பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாடலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சைமல்டேனியஸா அப்டேட். இதுக்கு நீங்க எந்த ஒரு மெத்தட்ஸையும் நீங்க கால் பண்ண வேண்டாம். பை டிஃபால்ட்டாக ஆங்குலர் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா டூ-வே டேட்டா பைண்டிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? சரி. ஸோ டூ-வே டேட்டா பைண்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஒரு டைரக்டரி இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம், என்ஜி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்ஜி மாடல்ங்கிற டைரக்டரினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலருக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டிபெண்டன்சி மாடல் ஒன்று இருக்கு, அந்த மாடலை இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, அதை இம்போர்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் அந்த டைரக்டரினா என்ன, ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே அந்த டிபெண்டன்சி ஃபைலுக்குள்ள தான் இருக்கும், அந்த லைப்ரரிக்குள்ள தான் இருக்கும். அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் மாடல். இந்த ஃபார்ம்ஸ் மாடலை நீங்க இம்போர்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாம டைரக்டா டூ-வே டேட்டா பைண்டிங் யூஸ் பண்றதுக்காக அந்த டைரக்டரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு டைரக்டரி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை நான் என்ன பண்றேன்னே சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலர் என்ன காமிச்சிடும், உங்களுக்கு எரர் காமிச்சிடும். அந்த ஃபீச்சரை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to import the forms model. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு நான் டைப் பண்றேன், அது வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், எஸ் வந்துருச்சு, இல்லைன்னா மேலே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம்ஸ் மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு
ஒரு என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஃபார்ம்ஸ் மாடல் ஃப்ரம் எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா @angular/forms வந்து என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிட்டு நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாடல் எல்லாமே நம்ம எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா டாப்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆர்டர் எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக மேலே ஃபுல்லா மாடல், கீழே ஃபுல்லா அதர் திங்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம கீப் அப் பண்ணலாம். ஓகே, ஃபைல் போய் நான் சேவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இந்த ஃபார்ம்ஸ் மாடல் நீங்க இம்போர்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னால we are ready to use two-way data binding throughout the application. எங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம், two-way data binding யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு மாடல் தான் யூஸ் பண்றோம் அப்ளிகேஷன்ல, நம்ம ரூட் மாடல் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னால இந்த ஒரு இடத்துல ஃபார்ம்ஸ் மாடலை இம்போர்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். throughout the application ஃபுல்லாவே two-way data binding யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே நாளைக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, யூசர் மாடல் பேமெண்ட் மாடல்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் மாடலுக்குள்ள போயிட்டு நான் அந்த ஃபார்ம்ஸ் மாடல் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் மாடலுக்குள்ள மட்டும் தான் என்னால் என்ன யூஸ் பண்ண முடியும், two-way data binding யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆங்குலர்ல மாடல்ங்கிறது ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாடலுக்குள்ள என்ன இருக்கோ அந்த மாடல் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். ரைட், ஓகே சரி. ஸோ எப்படி ஒரு two-way data binding பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, two-way data binding என்னன்னு சொல்லி பார்த்தோம். மாடல் அப்டேட் பண்ணீங்கன்னா வியூ அப்டேட் ஆகும், வியூ அப்டேட் பண்ணீங்கன்னா மாடல் அப்டேட் ஆகும் சொல்லிட்டு. இப்போ இந்த பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் நேம்ல நான் ஒரு வேல்யூ வந்து நான் பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஒரு வேல்யூவை பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகே, ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு பை டிஃபால்ட்டாக நான் அந்த இடத்துல சோனின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் நேம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நான் பைண்ட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ப்ராடக்ட் நேம் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியில் சோனின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சோனிங்கிறது இந்த காம்பனன்ட் லோட் ஆகும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், எனக்கு பைண்ட் ஆகிருக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கர்லி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் தான். ஓகே, இந்த மாடல் நேமா ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இதை வெளியிலேயே நான் ஒரு டைம் உங்களுக்கு பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன்ல போயிட்டு இந்த பிஆர்க்குள்ளேயும் இந்த ப்ராடக்ட் நேம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒயிட் பேஜை போய் நான் சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு, நம்மளுக்கு சோனி சொல்லி கிடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது HTML ஆட்ரிபியூட்டா ஆங்குலர் ஆட்ரிபியூட் டைரக்டிவா, HTML ஆட்ரிபியூட் தான். ரைட், வேல்யூங்கிறது. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா பைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் என்ன கிடைச்சிச்சு, நமக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. இதே நம்ம ஒரு ஆட்ரிபியூட் பைண்டிங் வழியா பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம், இது அப்படியே ஆட்ரிபியூட் பைண்டிங்கா மாத்தி சொல்லுங்க. இந்த வேல்யூ என்ன பண்ணியிருக்கணும், சேர்த்து ஸ்கொயர் பிராக்கெட் கூட கொடுத்துருக்கணும். அதானே, இந்த ஒரு HTML ஆட்ரிபியூட்னாலும் ஆங்குலர்ல என்னவா மாற்ற முடியும், ஆட்ரிபியூட் டைரக்டிவா மாற்ற முடியும் பை யூசிங் த ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு பிளைன் HTML போயிட்டு ஒரு வேல்யூ பைண்ட் பண்றதுக்காக தான். ஓகே, ஸோ ஆங்குலர் தெரியும், நீங்க வேல்யூ அப்படிங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆங்குலரால இந்த டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது அதாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இது ஒரு மாடல், அந்த மாடல் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் அந்த இடத்துல பைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரர் காமிச்சு. ஓகேவா, புரியுதா? இப்போ போய் செக் பண்றோம், சேம் ரிசல்ட் தான். என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கேயும் சோனி கிடைச்சிச்சு, இதுல என்ன கிடைச்சிச்சு, எனக்கு சோனின்னு சொல்லி கிடைச்சிச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஒன்-வே டேட்டா பைண்டிங்கா டூ-வே டேட்டா பைண்டிங்கா? ஒன்-வே டேட்டா பைண்டிங் தான். எங்க இருந்து எங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், மாடல் டு வியூ, டைப்ஸ்கிரிப்ட் டு HTML. ரைட், சரி. இப்போ நான் போயிட்டு இந்த சோனி அப்படிங்கிறத நான் வந்து சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட்ல மாடல் சேஞ்ச் ஆயிருக்குமா, சேஞ்ச் ஆயிருக்குமா, ஆயிருக்காது. இன்னும் நானும் பண்ணல, டூ-வே டேட்டா பண்ணல. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே என்ன ஒன்-வே டேட்டா பைண்டிங் தான். இப்போ நான் இதை போய் சேஞ்ச் பண்ண அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்க என்னோட மாடல் அப்படியே சிங்க் ஆகி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன டூ-வே டேட்டா பைண்டிங். ரைட், இப்போ இதில் போயிட்டு எனக்கு லோட் ஆகும்போதே எனக்கு சோனி சொல்லிட்டு லோட் ஆகுது. இப்போ யாராவது ஒருத்தர் அந்த பேக்ரவுண்ட்ல அந்த சோனியோட நேமை சேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் இதோட வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகும். அது ஒன்-வே டேட்டா பைண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வேல்யூ லோட் பண்றோம்ல, அது மாதிரியே நான் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதோட நேமையும் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு
ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு சோனி நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மாடல் என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். மாடல் அப்டேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்டேட் ஆகும், வி அப்டேட் ஆகும். இது 1 வே டேட்டா பைண்டிங், 2 வே டேட்டா பைண்டிங். இன்னும் 1 வே டேட்டா பைண்டிங். மாடல் அப்டேட் பண்ணால் வி அப்டேட் பண்ணுறது 1 வே டேட்டா பைண்டிங். வி அப்டேட் பண்ணாலும் பேக்ரவுண்டில் இருக்க மாடலும் சேர்ந்து அப்டேட் பண்ணாதான் என்ன 2 வே டேட்டா பைண்டிங். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இது வழியாக பின்னாடி யார் மாடல் அப்டேட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வி அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, சரி. மாடல் டு வியூவை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அட்ரிபியூட் பைண்டிங் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தோம், ஸ்கொயர் பிராக்கெட். இது ஒரு டைரக்ஷன் மாடல் டு வியூ. இப்போ வியூல இருந்து மாடல் போனோம் அப்படின்னா அதுக்கு என்ன டைரக்ஷன், அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம், பிரேஸ், ரைட்? ஈவன் பைண்டிங் அதானே. வியூல இருந்து மாடலுக்கு போனோம் அப்படின்னா ஈவன் பைண்டிங், அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம், பிரேஸ் யூஸ் பண்றோம். அப்போ 2 வே டேட்டா பைண்டிங்னால என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா the combination of attribute binding and event binding. ரெண்டும் சேர்ந்தது. கரெக்ட்டா? attribute binding model to view, event binding view to the model. இந்த ரெண்டுமே ஒரே at the timeல என்ன பண்ணனும்னா நடக்கணும். அப்ப 2 way data bindingனால என்ன, the combination of attribute binding and event binding. attribute binding என்ன சிம்பல், ஸ்கொயர் பிராக்கெட், ரைட்? event binding என்ன சிம்பல், பிரேஸ். என்ன கொடுத்துக்கிறேன்னா இந்த இதுக்குள்ள போயிட்டு நான் ஒரு பிரேஸை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ரெண்டுமே இருக்கா, ஸ்கொயர் பிராக்கெட், பிரேஸ். இதுக்குள்ள ஒரு டைரக்டரி நம்ம யூஸ் பண்ணணும் 2 வே டேட்டா பைண்டிங்காக. அந்த டைரக்டரி நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜி மாடல். ஓகே, இனிமேல் நிறைய டைரக்டரிஸ் நம்ம எப்படி பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜின்னு சொல்லி பார்க்க போறோம். என்ஜிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஆங்குலர். ஓகே, இந்த என்ஜி மாடல் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா 2 வே டேட்டா பைண்டிங்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். பை டிஃபால்ட்டா ஆங்குலருக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த என்ஜி மாடல்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், இந்த என்ஜி மாடல் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், இந்த ஃபார்ம்ஸ் மாடலை இம்போர்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இதை பண்ணாம நீங்க என்ஜி மாடலை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ஜி மாடல்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிருது, எரர் காமிச்சிடும். ஸோ அந்த ஃபீச்சர் அன்லாக் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்ம்ஸ் மாடலை இம்போர்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகே, இப்போ என்ன பண்றேன், நான் இதை அப்படியே நான் சேவ் பண்றேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர் போய் பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு பைண்டிங் வழியா டேட்டா கிடைச்சிருச்சு சோனின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த மாடல் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வேல்யூங்கிற அந்த அட்ரிபியூட் பைண்டிங் வழியா நான் அந்த இடத்துல வேல்யூ எடுத்துட்டு வந்தேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ண அப்படின்னா இந்த சோனி சேஞ்ச் ஆச்சா நம்மளுக்கு ஆகல. ஏன் ஆகலன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட மாடல் சேஞ்ச் ஆகல. மாடல் சேஞ்ச் ஆனாதான் என்னோட வியூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். பட் இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மாடல் சேஞ்ச் ஆகும். மாடல் சேஞ்ச் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்னோட வியூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். 2 வே டேட்டா பைண்டிங். புரியுதா? இப்போ பாருங்க, இதுல போயிட்டு நான் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். பேக்ரவுண்ட்ல மாடல் சேஞ்ச் ஆகுது. மாடல் சேஞ்ச் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்னோட வியூ என்ன ஆகிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் இதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு நான் டெல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ கூட எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட மாடல் சேஞ்ச் ஆகி அப்படியே என்ன கிடைச்சிருச்சு, என்னோட வியூ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக்ல, இந்த கிரியேட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பட்டன் கிளிக்ல இப்போ எனக்கு இந்த வேல்யூ நான் அனுப்பல, நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள நான் கிரியேட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மெத்தட் தான் கால் பண்ண போறேன். நான் ஆர்குமெண்ட்லாம் எதுவுமே அனுப்ப போறது இல்லை. ஓகே, இந்த கிரியேட் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஒரு டைம் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி ஒரு மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாடல் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணா போதும், கன்வெர்ட் பண்ணி பண்ணா மட்டும் போதும். ஏன்னா நான் டைப் பண்ண பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கும், அது சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க இந்த பாக்ஸ்ல இருந்து வேல்யூ கெட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பின்னாடி என்ன ஆகிட்டே இருக்காது, சிங்க் ஆகி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த மெத்தடை கால் பண்ணும்போது கிரியேட் ப்ராடக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, பேராமீட்டர்ஸும் அதனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன மட்டும் சொன்னா போதும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மெத்தட் கால் ஆகும்போது இந்த ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணிடுங்க, பைண்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வேல்யூ எங்கேயுமே எடுக்கவே இல்லை, ரைட்? ஸோ என்ன மட்டும் சொன்னா போதும், திஸ் டாட்
ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிறத அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் கால் பண்ணி விட்டா போதும். ஓகே, ஃபைலில் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக லோட் ஆகும்போது அது சோனின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. நான் இதை என்ன பண்ணிடுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு டெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிரியேட் பட்டன் சொல்லி பட்டன் கிளிக் பண்ண போகிறோம். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வேல்யூவே எடுக்கல. இந்த பட்டன் கிளிக்ல ஒரு மெத்தட்ல கால் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நான் கிரியேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் கிரியேட்டட் அஸ் டெல் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, பைட் ஆயிடுச்சு. ஓகேவா, புரியுதா? டூ வே டேட்டா பைண்டிங். ஓகே, ஸோ டூ வே டேட்டா பைண்டிங் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இந்த பிரேஸ். எதுக்காக ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தா எதுக்காக பிரேஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லி புரியுதுல்ல? ஸ்கொயர் பிராக்கெட் த டைரக்ஷன் TypeScript டு HTML. இந்த பிரேஸோட டைரக்ஷன் HTML டு TypeScript. இந்த ரெண்டுமே அட் த டைம்ல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு பிகினிங்ல வந்து கொஞ்சம் டவுட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் வருமா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்து பிரேஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல என்ன மைண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பனானா இந்த பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு பனானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு பனானா மாதிரி இருக்கும். ஓகே, பனானா இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ், அதுக்காக ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்குள்ள இந்த பிரேஸ் தான் வரும் அப்படிங்கிற நினைச்சுக்கோங்க. ஓகே, அப்படிதான் எப்படி டூ வே டேட்டா பைண்டிங் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கு ஃபார்ம்ஸ் மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்கணும், இம்போர்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டைரக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ எத்தனை பைண்டிங் பார்த்துருக்குறோம் இப்போ வரைக்கும்? ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ஈவென்ட் பைண்டிங், attribute binding இல்ல ப்ராப்பர்ட்டி பைண்டிங், டூ வே டேட்டா பைண்டிங். ஓகேவா, எத்தனை டைப்ஸ் ஆஃப் டைரக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம்? ஆக்சுவலி 3 இருக்கு. நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? டெம்ப்ளேட் டைரக்டிவ், attribute டைரக்டிவ். என்னென்ன attribute டைரக்டிவ்ஸ்லாம் பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ்ல? HTML, visible பார்த்தோம்ல, வேல்யூ. ஓகே, 3 attribute பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு attribute directives நீங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு ஈக்குவல் டு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளைன் HTML போயிட்டு ஒரு டேட்டாவை கம்யூனிகேட் பண்றதுக்காக தான். ஒரு ஆங்குலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஒரு பிளைன் HTML இருக்கு, அந்த இடத்துல ஒரு டேட்டாவை பைண்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுக்கும்போதே நம்ம என்ன யூஸ் பண்ணல, கர்லி பிரேஸ் கொடுத்து பண்ணல, வேல்யூங்கிற அட்ரிபியூட் டைரக்ட் யூஸ் பண்ணும்போது. பட் அதே வேல்யூங்கிற HTML அட்ரிபியூட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா வேல்யூங்கிறது HTML அட்ரிபியூட். அப்போ அந்த HTML அட்ரிபியூட் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் வழியாக தான் சொல்ல முடியும். பட் ஆங்குலர் அட்ரிபியூட் டைரக்ட் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் மாடல் மட்டும் கொடுத்தா போதும், அதால என்ன பண்ண முடியும், அதோட மாடலோட வேல்யூவை எவாலுவேட் பண்ண முடியும். ஓகேவா, சரி. இப்போ ஒரு டூ வே டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணுவோம். எதுல எந்த காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணியாச்சு. லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு ஒரு டைரக்டிவ் யூஸ் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு டைரக்டிவ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். ஓகே, இது அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதில் HTML அண்ட் இதோட TS. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணுறது தான். ஒரு டூ டு லிஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம், ஒரு அரே வச்சிருந்தோம். அந்த அரேக்குள்ள நிறைய லிஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். அந்த வியூ லோட் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிங்கன்னா அந்த அரேக்குள்ள என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து ஒரு ULLல நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். பட் அங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ULLையே நம்ம எது வழியாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபாருக்கு மேலே ஒரு UL இருக்கும். ஃபார் லுக்குள்ள எல்லையை நம்ம கிரியேட் பண்ணி அப்படியே அப்பன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபார் லுக் முடிச்சதுக்கப்புறம் UL க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு இன்டர்ஃபேஸ்ல பைண்ட் பண்ணியிருக்கோம். பட் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த இடத்துல கஷ்டப்பட வேண்டாம். நம்ம இந்த இடத்துல ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர், சரி ப்ராப்பர்ட்டி தானே, ஸோ ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே. அந்த அரேக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சோனி, டெல், சாம்சங், HP அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அரேக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு ULL என்ன பண்ண போறோம், நம்ம ரைட்ரேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்
ஒரு யூஎல் தேவைப்படுது. அதுக்காக என்னோட HTML அந்த என்ன காம்பனண்ட்டோ அந்த காம்பனண்ட்டோட யூஎல். அடுத்து என்ன தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு எல்லை தேவைப்படுது. இப்போ நம்ம எந்த எலமெண்ட்டை ரிப்பீட் பண்ண போறோம்? யூஎல் ரிப்பீட் பண்ண போறோமா? எல்லையை ரிப்பீட் பண்ண போறோம்? எல்லை தான் ரிப்பீட் பண்ணுவோம். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபார் லூப்லயே எதை தான் நம்ம க்ளோன் பண்ணியிருப்போம்? எல்லை தான் க்ளோன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி வந்து யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி என்னன்னு சொல்லி பார்த்தோம். டாமோட ஸ்ட்ரக்சர் லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி என்ன டாம் இருக்கோ அந்த டாம் கூட கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றது, இல்ல ஆல்ரெடி இருக்கிற டாம்ல இருந்து கொஞ்சம் டாம்ஸை ரிமூவ் பண்றது, டாமோட ஸ்ட்ரக்சர் லெவலில் சேஞ்ச் பண்றது தான் என்ன ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி. ஓகே. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி பார்க்க போறோம். ஓகே. ஸ்ட்ரக்சரல் டைரக்டரியை ஆங்கிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிக். எப்படி ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷனுக்கு வந்து டபுள் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தோமோ, எப்படி ஒரு ஈவன் பைண்டிங்கா பிரேஸ் யூஸ் பண்ணியிருந்தோமோ, எப்படி ஒரு அட்ரிபியூட் பைண்டிங்கா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தோமோ, அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி ஆங்கிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? ஆஸ்ட்ரிக். இந்த இடத்துல ஒரு டைரக்டரி யூஸ் பண்ண போறோம். இந்த இன்பில்ட் டைரக்டரி நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ng_for. ஓகே. எப்பவுமே ஆங்குலர்ல ng அப்படிங்கிறதுக்கு அடுத்து வர வேர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கேமல் கேஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ்ல தான் இருக்கும். ng மாடல் அப்படிங்கிறது கூட எப்படி தான் பண்ணியிருந்தோம்? ng மாடல்ல m என்னவா தான் இருந்தது? அப்பர் கேஸா இருந்தது. ஓகே. ஸோ ng_for ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள என்ன எழுத போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபார் ஆஃப் லூப் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஃபார் ஆஃப் லூப் என்ன இருக்கா? ஃபார் ஆஃப் சின்டெக்ஸ் என்ன? ஃபார் user defined variable name of the array name. ஓகேவா? ஸோ அந்த user defined variable என்ன ஐட்ரேட் ஆகிட்டு வரும்? கரண்ட் ஐட்ரேட்டிங் வேல்யூவா இண்டெக்ஸா? ஃபார் ஆஃப்னா வேல்யூ, ஃபார் இன்னா இண்டெக்ஸ். ரைட், அங்கேயே சொல்லியிருப்பேன். இன் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ இந்த யூசர் டிஃபைன் வேரியபிளுக்காக நான் அந்த இடத்துல லெட் பிடிடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல வேர் பிடிடின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கு அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்? அந்த இடத்துல வேர் வேரியபிள் நேம் சொல்லி கொடுத்துருப்போம். இந்த இடத்துல சின்டெக்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா லெட் த வேரியபிள் நேம். ஓகே. ஒன்ஸ் அகைன் ஆஃப் ஃபாலோட் பை த அரே நேம். இந்த ng_for-க்கு எப்படி நம்ம ஃபார் ஆஃப் லூப்க்கு இன்புட் அரே மட்டும் தான் கொடுக்க முடியுமோ, அது மாதிரி இந்த ng_for-க்கும் இன்புட்டா என்ன மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அரே மட்டும் தான் கொடுக்க முடியும். வாட் இஸ் அவர் அரே? ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இது ஒரு ஃபார் ஆஃப் லூப் அப்படிங்கிறதுனால எவ்ரி டைம் இந்த லூப் ஐட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த லூப் எத்தனை நம்பர் ஆஃப் டைம் ஐட்டேட் ஆகிட்டே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட அரேல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகிட்டு இருக்க போகுது? ஐட்டேட் ஆகிட்டே இருக்க போகுது. இப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த லூப் எத்தனை டைம் ஐட்டேட் ஆகும்? 4 டைம்ஸ் ஐட்டேட் ஆகும். ஸோ எவ்ரி டைம் இந்த லூப் ஐட்டேட் ஆகும்போது இந்த அரேல கரண்ட் ஐட்டேட்டட் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எதில் பைண்ட் ஆகிட்டு வர போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பிடிடியில் பைண்ட் ஆகும். ஏன்னா ஃபார் ஆஃப் லூப் தானே. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த எல்லையோட பிட்வீன்ல போயிட்டு இந்த பிடிடியில் என்ன இருக்கோ அதை என்ன பண்ற இந்த இடத்துல நான் பைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப் ஐட்டேட் ஆகும்போது அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? அது சோனி. அந்த சோனி எதில் கிடைச்சிருக்கும்? நம்மளுக்கு இந்த பிடிடியில் கிடைச்சிருக்கும். ஸோ தட் இப்போ இந்த பிடிடி நம்ம அந்த இடத்துல பைண்ட் பண்ணியிருக்கனால சோனிங்கிறது என்ன ஆகிடும்? ஒரு எல்லையில கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அடுத்த டைம்ல லூப் ஐட்டேட் ஆகுது. இன்னொரு எல்லையை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட்ஸ் அரேக்குள்ள என்ன ஐட்டேட்டட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ என்னது? அது டெல். அப்போ இந்த எல்லைக்குள்ள டெல்லுங்கிறது வேல்யூ என்ன ஆகுது? பைண்ட் ஆகுது. இது மாதிரி இந்த லூப் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா நீங்க ஒரு இந்த லூப்க்கு என்ன இன்புட்டா என்ன அரே கொடுத்துருக்கீங்களோ அந்த அரேல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குது? ஐட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ பேஜை போய் சேவ் பண்ணிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். லோட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சோனி, டெல், சாம்சங், ஹெச்பின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? லோட் ஆயிடுச்சு. பாருங்க, அங்கே நான் ஒரு 10-15 லைன் கோட் எடுத்து பண்ணியிருக்கோம். அது ஜஸ்ட் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா சிம்பிள் 1 லைன்ல என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. புரியுதா? இது என்ன டைரக்டரி? ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி. ஏன் ஸ்ட்ரக்சரல் டைரக்டரின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த எல்லையை மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காது? கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. டாமோட ஸ்ட்ரக்சர் லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த ng_for-லே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கொஞ்சம் லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ng_for-ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் வரும். அந்த இடத்துல டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்? ஒரு ng_for போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ உங்களோட எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்காக இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா?
அதில் நேற்று என்ன பண்ணீங்க, கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் காட் கவுண்ட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக 0 அப்படி 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 வரைக்கும் வந்திருக்கும். கீழே என்ன இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா add to cart அப்படிங்கிற ஒரு பட்டன், அடுத்து remove from cartன்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன், ரைட்டா? சரி, ஸோ 0ல இருந்திருக்கும் பை டிஃபால்ட்டாக. இதை வந்து நீங்கள் add to cart சொல்லிட்டு பட்டன் வச்சுருந்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க add to cart அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வேல்யூ வந்து 5 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த add to cart அப்படிங்கிறது என்ன ஆயிடுன்னு சொல்லிங்கன்னா டிசபிள்ட் ஆயிடும். மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட கார்ட்டில் 5 ப்ராடக்ட்ஸ் தான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். டிசபிள் ஆயிடுச்சுன்னு இந்த பட்டன் என்ன தான் கிளிக் பண்ணாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் கார்ட் தான். அப்படியே ரிமூவ் பண்ண கார்ட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணுறீங்க. அது என்ன ஆகிட்டே வரும்னு சொல்லிட்டீங்கன்னா 4 3 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆகிடும்னு சொல்லிட்டீங்கன்னா 0 ஆகிடும். நீங்கள் 0 வந்ததுக்கு அப்புறமும் ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன -1ல போயிட்டு இருக்கும், ரைட்? இப்போ உங்களோட கார்ட்டோட வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உங்களால் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணிருந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா டிசபிள் பண்ணிடணும். 5க்கு மேலேயும் நம்மளால ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியாது, 0 கீழேயும் நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஓகே, பட் இந்த இடத்துல சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட கார்ட்டோட வேல்யூ வந்து கவுண்ட் வந்து 5 ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பட்டன் டிசபிள் ஆயிடும், ஆட் டு கார்ட் டிசபிள் ஆயிடும். நான் ஒரு டைம் ரிமூவ் கார்ட்னு சொல்லிட்டு இந்த பட்டன் தான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது 5ல இருந்து என்ன ஆயிருக்கும், 4 ஆயிருக்கும். அப்போ இந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆயிருக்கும். 4 வந்துச்சுன்னா ஒரு சிச்சுவேஷன் என்னால் இன்னொரு ப்ராடக்ட் கூட என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஒன்லி த கண்டிஷன் ஆட் டு கார்ட் எப்போ மட்டும் தான் டிசபிள்டா இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா when your cart count reach 5. ஓகே, ரிமூவ் கார்ட் எப்போ மட்டும் தான் டிசபிள்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா when your cart count reach 0. இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லா கவுண்ட்ஸ்லையுமே 2 பட்டனுமே எப்படி தான் இருக்கணும், எனபிள் தான் இருக்கும். ஓகேவா? இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு ரிமைனிங் கொஞ்சம் டேரக்டிவ்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாமே கண்டினியூவாக பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே கைஸ், எனி டவுட்ஸ் ஆன்லைனில் அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பேசதான் மாட்டீங்க, அட்லீஸ்ட் சேட்லையாவது பிங் பண்ணுங்க, எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கேட்கவே வேண்டாம், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? டவுட் இருந்தாலும் இருக்கட்டும், இல்லாமல் இருந்தாலும்